பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்தணும். ஏசாமி உங்க மேல எவ்வளோ பாசமா இருக்கிறான்னு பார்ப்போம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அந்த வசனத்தின் மூலம் நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களோடு கூட இன்று ஏசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாட்களில் கூட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், எனக்கு தாய் இல்லை, எனக்கு தகப்பன் இல்லை, என் மேல் அன்பு செலுத்த யாரும் இல்லை, நான் அனாதை போல இருக்கிறேன், ஒரு ஆதரவு இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டு சொல்லுகிற அவன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், நான் உன்னை தள்ள மாட்டேன், நான் உன்னை வெறுக்கவில்லை என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், தூக்கி நம்மளுடைய தகப்பன் தோள் மேல எப்படி ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறாரோ அதுபோல ஆண்டவர் உங்களை சுமக்கிறார். அதுக்கு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அம்மா எப்படி பிள்ளை அழுகும்போது அதை ஆற்றி தேற்றி அதை அரவணைத்து அதை குறைய தேவைகளை கொடுத்து அதை பராமரிக்கிறார்களோ அதே போல நம்மளுடைய தேவன் தாய் அன்பு உள்ளம் கொண்டவர். பிரியமானவர்களே, நாட்களில் ஆண்டவர் அறியாதவர்களாக நீங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை தான் சொல்லுவேன், யாரும் இல்லையே நீங்கள் யோசிக்காதீங்க. தகப்பனும் தாயும் கைவிட்டால் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று ஏசாமி சொல்லுகிறார். ஏசாமிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏசு என்று கூப்பிடுங்க. ஏசாமி என்ன சேர்த்துக்கோங்க சுவாமி, எனக்கு ஒரு தகப்பனாய் தாயாய் இருங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் பிள்ளையாய் அவரை உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வு முழுவதும் ஒரு தாய் போல தகப்பன் போல ஆண்டவர் உங்களை சுமந்து நடத்துவார். பிரியமானவர்களே, நான் கூட என்னுடைய தகப்பனும் தாயும் என்னுடைய வீட்டில் நான் கடைசி பிள்ளை, ஆசையாய் ரொம்ப பாசமாய் செல்லமாய் என்னை வைத்திருந்தார்கள். என்னுடைய அப்பா வயதான பிறதான் மரித்தார்கள் ஆண்டவரிடத்துல. என்னுடைய அம்மாவும் ஆண்டவரை அறிந்தவர்கள், அவர்களும் வயதான பிறதான் ஆண்டவருக்குள் மறைத்தார்கள். 2 பேருடைய பிரிவு என்னை அதிகமாய் நான் கடைசியாக இருக்கனால பாதித்தது. பிரியமானவர்களே, தனிமையில இருந்து தாய் அன்புக்காய் தகப்பன் அன்புக்காய் அநேக நாட்கள் ஏங்கினது உண்டு. சத்தமாய் அழுத நாட்கள், வீட்டில் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த அன்பு இல்லையே, அம்மா அப்பா நம்மளுக்கு இல்லையே, நான் அதே போல இருக்கிறேன்னு அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவர் அந்த நேரத்திலே அப்படியா என்னை ஆற்றி தேற்றுவதை என்னால் பார்க்க முடியும். அந்த அழுகை உடனடியாக என் கண்களிலிருந்து மாறுவதை நான் பார்க்க முடியும். ஒரு தகப்பன் போல ஆண்டவர் என் மேல ஒரு அன்பு செலுத்துவார், ஒரு தாய் போல ஆண்டவர் என்னை ஆற்றுவார், தேற்றுவார். என் கூட ஆண்டவர் இருக்கதை என்னால் வர முடியும். அப்படியே மறந்து போயிடுவேன். இரவு நேரத்தில் கூட அழுகும்போது அப்படியாக ஆண்டவருடைய அன்பு என்னை உடனடியாக தேற்றும். என் கூட இருக்கிற தேவன் என்னை தேற்றுவதை எனக்கு ஆலோசனை கொடுக்கதை உணர முடியும். என் கண்ணில் இருந்து கண்ணீர் மாறும். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று ஆறுதல் பட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே தூங்கிடுவேன். இப்படி என்னுடைய நாட்களிலே ஆண்டவர் என்னோடு இருந்து இப்படியாய் நடத்தி வருகிறதை நான் பார்க்க முடியுது. அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் கூட இருந்து தேற்றி சுமந்து நடத்துவார். பிரியமானவர்களே, பைபிள்ல ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல இப்படியா நம்ம பார்க்கிறோம், சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவிகொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். பாருங்க, ஆண்டவர் எப்போ இருந்து நம்மளை தாங்கினாராம்? அம்மா வயிற்றுல கற்பம் தரிக்கப்பட்ட போதே ஆண்டவர் நம்மளை தாங்கினார். அப்போ தாங்கின தேவன். அப்போ அம்மா பொறுப்பு கிடையாது, கர்த்தர் தான் நம்மளை தாங்கினாரு, உயிரோட வச்சிருந்தாரு. அந்த தேவன் அடுத்து பாருங்களேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, உங்க முதிர் வயசு வரைக்கும் நரை வயது வரைக்கும் பூமியில உயிரோட இருக்கிற சகல நாளும் நான் அதே மாதிரி நான் உன்னை தாங்குவேன். இப்போ வரை நான் தான் உன்னை தாங்குறேன், இனியும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் இனி வர நாட்களை குறித்து உங்களோட வாக்கு பண்ணுகிறார். இவ்வளவு அன்பான தேவன் பாருங்க, நான் உன்னை விட மாட்டேன், நான் கூட இருப்பேன்னு உங்களுக்கு சொல்றாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஏசாமியே நன்றி செலுத்தி அவரோடு கூட நீங்க உங்க வாழ்க்கை இனி வர்ற நாட்களை ஆண்டவரை நம்பி வாழுங்க. அவரை உங்க ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க, உங்களுடைய தாயாய் தகப்பனாய் ஆண்டவரை வச்சுங்க. நிச்சயமாய் அவர் உங்களை பிள்ளையா தான் பார்க்க போறார், இனியும் உங்களை ஏந்த போறார், சுமக்க போறார், தப்புவிக்க போகிறார். பிரியமானவர்களே, சந்தோஷமா நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்னோட கொடுத்து ஜெபம் பண்றீங்களா? அன்புலே சுவாமி, நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம். அம்மா, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கீங்க. தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே, அண்ணாதை போல ஆதரவு இல்லாமல் இருக்கிறேனேன் யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் மேல் அன்பு செலுத்த பாசம் காட்ட யாரும் இல்லை என்று ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி, தாய் போல நான் உன்னை தேய்ச்சுவேன், தகப்பன் போல உன்னை சுமப்பேன், இதுவரை நான் உன்னை சுமந்தேன், இனியும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நான் கூட இருப்பேன் என்று ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அன்பான வார்த்தைக்காய், ஆறுதல்
வார்த்தைக்காய் நன்றி. யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு நன்றியோடு சாமி நீங்க கூட இருக்க போறதுக்காய் நன்றி. ஒரு நல்ல தகப்பன் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க, ஒரு தாய் கிடைச்சிருக்கீங்கன்னு உங்க பிள்ளைகள் நன்றி செலுத்தட்டும். அவள் இருதயத்தில் நிறைங்க அவள் கண்ணீர் கவலை எல்லாம் மாற்றிக்கப்பா. நீங்க கூட இருந்து தொடர்ந்து அவள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா அவள் வழி நடத்துங்க. நீங்க அவங்க வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நன்றி செய்ய போற அன்புக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.